40 ஆண்டுகள் பழமையான கொல்லனாறு பாலத்திற்கு புதிய உயிர் 15 மில்லியன் ரூபாய் நிதியில் நிர்மாணப் பணி ஆரம்பம். மக்களின் கவனத்திற்கு அரிய கிக் மீடியா. மூதூர் ஆனைச்சினை பகுதியில் அமைந்துள்ள கொல்லனாறு தி அல்ஹிதாயா பாடசாலைக்கு செல்லும் பாலம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புதிய பாலமாக மாற்றப்படவுள்ளது. சுமார் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் பயன்பாட்டில் இருந்து வந்த இந்த பாலம், காலப்போக்கில் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த திவ்யா வெள்ள அனர்த்தத்தின்போது பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து சேதமடைந்ததன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். குறிப்பாக அல் ஹிதாயா பாடசாலைக்கு தினசரி பயணம் செய்யும் மாணவர்கள் பாதுகாப்பான போக்குவரத்து வசதி இன்றி பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்ததாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். பிரதேச மக்களின் நீண்டகால தேவையை கருத்தில் கொண்டு புதிய பாலம் நிர்மாணிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 15 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது. இந்த புதிய பாலம் நிர்மாணிக்கப்பட்டதன் மூலம் மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் வாகன பயணிகள் பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் பயணிக்கக்கூடிய வசதி ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பால நிர்மாணப் பணிகளை இன்று 25 தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவின் மூதூர் இணைப்பாளர் கே.எம். சப்ரான் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வில் என்பிபி பிரதேச சபை உறுப்பினர் ஆர்.எம். ரிப்பான், கிளீன் ஸ்ரீலங்கா அமைப்பாளர் ரம்ஷி, பிரஜா சக்தி தலைவர், வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆர்.டி.ஏ. அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் அல் ஹிதாயா பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பிரதேச பொதுமக்களும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். பிரதேச மக்களின் பாதுகாப்பையும் எதிர்கால போக்குவரத்து தேவைகளையும் கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்படும் இந்த பால நிர்மாண திட்டம், ஆனைச்சினை பிரதேசத்தின் முக்கிய அபிவிருத்தி திட்டங்களில் ஒன்றாக அமையும் என எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. உண்மையிலேயோ அந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த பாலம் பாதிக்கப்பட்டதுக்கு பின்னால் எங்களுடைய பிரஜா சக்தி ஆனைச்சினை சேர்மன் சுஜாத் சேரிடம் நாங்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து அறிவித்த போது உடனடியாக அதற்கான நடவடிக்கையை அவர் மேற்கொண்டார். அதோடைய பிரதிபலனை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். ஏனைய அரசாங்கத்திலும் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணால் கூட இவ்வளவு அவசரமாக இப்படி ஒரு உதவியை நாங்கள் காண இயலாது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மிக விரைவில் நாங்கள் எதை முன்வைக்கோமோ அதை சரியான முறையிலே இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் இந்த ஆனைச்சினை மக்கள் சார்பாக நாங்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தோடு இப்படித்தான் ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பிரஜா சக்தி ஆனைச்சினை சேர்மனுக்கு நன்றி கூறியவர்களாக அடுத்த இந்த அரசாங்கத்துக்கும் இந்த ஆனைச்சினை மக்கள் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட காலமாக இந்த பாலம் புறநம்பிக்கை தேவையான ஒரு பாலமாக இருந்தது கூட டிக்வா அண்மையில் நடந்த டிக்வா புயலில் இந்த பாலத்துக்கு முன்னால் ஒரு டேமேஜ் ஒன்று வந்திருக்குது. இந்த டேமேஜை நாங்கள் ரிக்வஸ்டாக கொடுத்துருந்தோம், இதை அவசரமாக செஞ்சு தர சொல்லி. அந்த வகையில் என்பிபி அரசாங்கம்ங்கிறது அதில் என்பிபி அரசாங்கத்தின் அமைப்பாளர் தோழர் சப்ரான் உட்பட எங்களோட பிரஜாசக்தி தலைவர் ஊடாக நாங்கள் அந்த ரிக்வெஸ்ட்டை செஞ்சுருந்தோம். குறுகிய காலத்துக்குள்ளே இந்த பாலத்தில் வேலை திட்டம் முழுமையான பாலமாக இதை செஞ்சுகாருன்ற வாக்குறுதி ஒன்று தந்திருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கு அந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிற ஒரு வேலை திட்டம் நடக்குது. நீண்ட காலமாக இந்த ஆனைச்சினை பாலம் புறமைப்பு இல்லாமல் இருந்தது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தது. மக்களோட வேண்டுகோளுக்கு நாங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். என்பிபி கட்சிக்கு அவங்க துரிதமாக எடுத்த முயற்சியினால் இன்று பாலத்துடைய வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் பிரதானமான பாலமாக இருக்குது ஆனைச்சினை பாலமாக இருக்குது. இது துரிதமாக செஞ்சுக்காரத்துக்கும் மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். என்பிபி கட்சிகளுக்கும் அது உறுப்பினர்களாக இருக்கும் நிறைய தெரிவித்துக் கொள்கிறோம். இஸ்லாம்.